பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும் இந்த நல்ல நேரத்தை கிருபையாய் ஆண்டவர் தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 42வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும், நன்மையான வார்த்தைகள் அவர்கள் மேல் வர பண்ணுவேன். தேவன் ஒரு மனிதனிடத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு வார்த்தையை கொடுத்து, இதை செய்வேன், இதை உன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை மகிமைப்படுத்துவேன், உன் பெயரை பெருமைப்படுத்தும், இப்படி அநேக வார்த்தைகளை தேவ பிள்ளைகளுக்கு முற்பிதாக்களுக்கு கூட பல இடங்களில் கொடுத்ததை நாம் அறிவோம். நமக்கும் தருகிறார். நமக்கு தந்த வாக்கு தத்தங்கள், வார்த்தைகள் நன்மைகளை அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற பண்ணுவேன். இந்த வார்த்தையின் செகண்ட் பார்ட் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த இடத்துல எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன். எந்த வார்த்தைகளை சொன்னேனோ, எந்த நன்மையான வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்தேனோ, அதை விசுவாசித்த தெய்வ பிள்ளைகள் இந்த காலை வேளையில, ஆண்டவர் என்னை குறித்து நீ சொன்ன வார்த்தையை என் வாழ்க்கையில் நீ உறுதிப்படுத்த போறதுக்காய் நன்றி என்று இந்த வார்த்தையை பேஸ் பண்ணி துதிக்க ஆரம்பிப்போம். ஏனெனில் அவர் சொன்ன வார்த்தையில் ஒன்றாயிலும் மண்ணில் விழுந்து போவதில்லை. எந்த ஒரு வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நம் எட்டி முடியாத அல்லது நினைத்து பாராத இடங்களில் கூட தேவன் ஒரு மனிதனை கொண்டு வந்து நிறுத்த முடியும். அவர் சொன்னால் அவர் செய்து காட்டுவார். என்னை சகல வல்லமையுள்ள தேவன். இந்த காலை வேளையில் நம்மை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் சொன்ன வார்த்தைகளை, நன்மைகளை அவளுடைய வாழ்க்கையில் வர பண்ணுவேன். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை குறித்து சொன்ன வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் பல நாட்களாய், மாதங்களாய், சில ஆண்டுகளாய் கூட டிலே ஆகிக்கொண்டே இருக்கலாம், தாமதித்து கொண்டிருக்கலாம். இந்த கால வேளையில் அதை தேவன் உறுதிப்படுத்துகிறார். அவர்களிடத்து சொன்ன நன்மையான அந்த வார்த்தைகள், நன்மையை அவருடைய வாழ்க்கையில் வர பண்ணுவேன். உனக்கு தந்த வார்த்தையை உனக்கு வர பண்ணுகிற தேவன் அதற்கு தகுதியுள்ள பாத்திரமாகவும் இருக்கணும். ஆனால் அந்த வார்த்தையை நம்பி அதை மறந்து விடாதபடி, ஆண்டவரே இந்த வாக்கு தத்தத்தை நீ என் வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறதற்காய் நன்றி, என் வாழ்க்கை நீ வர பண்ண போறதுக்காய் நன்றி என்று ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். அற்புதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், டிலேயான எல்லா நன்மைகளையும் நாமும் சுதந்திரித்து கொள்ள ஏதுவாயிருக்கும். ஆண்டவருடைய கரங்களை விட்டு கொடுப்போம். ஆண்டவரை நோக்கி அறிக்கை செய்து, இன்னும் அந்த வார்த்தையில நம்பி இருக்கிறேன் என்கிற பொருள், அதை நினைத்து துதிக்கும் போது, நீ சொன்ன வார்த்தையில நான் இன்னும் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, அது எனக்கு தாரும் என்று கேட்கிறது தான். இந்த காலைவேளை நன்றியோடு ஆண்டவரை துதிக்கலாம், நம்பிக்கையோடு அறிக்கையிடுவோம், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும். செபிகள். நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யார் அந்த நாளிலும் ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தைகளை நம்பி இன்னமும் ஆண்டுகள் பல கடந்து விட்டதே என்று சோர்ந்து போயிருந்தா கூட இந்த வார்த்தை அவர்களை தூண்டி எழுப்ப, விசுவாசத்தை உறுதிப்படுத்தி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த வார்த்தையை விசுவாசித்து யார் யார் உம்மை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவரை அறிக்கையிட்டு விசுவாசத்தை ரினியூ பண்ணுகிறார்களோ, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த நன்மைகளை நீ வர பண்ண போறதுக்காக நன்றி, வார்த்தை உறுதிப்படுத்த போறதுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தைகளாகிய அந்த நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் வர பண்ண போகிறார். God bless you. Praise the Lord.